ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு சனாவை வச்சு ஒரு டிஷ் செய்ய போகிறேன். சனா ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம், ஊற வச்சு வேக வச்சு எடுத்துட்டோம். இந்த சைஸ் வெங்காயம் 5, இந்த சைஸ் தக்காளி 5 எடுத்து வச்சுக்கிறோம். 2 பச்சை மிளகாய், இஞ்சி சிறு துண்டு, கொத்தமல்லி. இப்போ இந்த சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கோங்க, இதையும் தக்காளியும் தனித்தனியாக அரைச்சிக்கணும். வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்தை 4 நறுக்கி போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய், இஞ்சி. இப்போ இதை ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிக்கணும், நல்லா மையாக அரைச்சிக்கணும். விழுது இஞ்சி போட்டிருக்கணும், பூண்டும் போடணும். பூண்டை இதில் போட்டாச்சு. இதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தால் வெங்காயம் அரைச்சி தாளிக்கிறப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா இதில் கூட நம்ம அரைச்சிக்கலாம், சேர்த்து அரைச்சிக்கலாம். இது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிட்டோம். இது ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம், ஏன்னா இதிலே தக்காளி அரைக்கணும். தக்காளி இது போல் 4 வாக்கில் போட்டு வச்சு இதை அரைக்க போகிறோம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அரைச்சி வச்சாச்சு. தக்காளி அரைச்சி வச்சாச்சு. அடுப்பில் குக்கரை வச்சுக்கணும். இதே வந்து பன்னீர் பட்டர் மசாலா செய்யணும்னா கடாயில் செய்யலாம், இது குக்கரில் செய்யணும். ஏன்னா சனா வந்து இன்னும் நல்லா நல்லா வேகணும், அதனால் குக்கரில் வச்சுக்கணும். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பட்ரு போட்டு செய்வாங்க, சேம் தான். வெங்காயம் அரைச்சி தக்காளி அரைச்சி தான் செய்வாங்க. ஆனால் இதை நம்ம எண்ணெய் வீட்டில் இருக்கிற எண்ணெயிலே செய்யலாம். குக்கர் நல்லா காஞ்சி தான் எண்ணெய் ஊற்றி செய்யணும். எண்ணெய் ஊற்றிக்கலாம், பட்டை வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நறுக்கி வச்சுருக்கிற அந்த அரைச்சி வச்சுருந்தது வெங்காயம் விழுது அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்குற அளவுக்கு திருப்பி நல்லா வதக்கிக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ வதக்கியாச்சு, நம்ம தக்காளி விழுது ஊற்றிடலாம். இப்போ சேம் இதே போல் நல்லா வதக்கிட்டு வெண்டைக்காய் இருக்குல்ல, வெண்டைக்காய் நல்லா பொடியாக அரிஞ்சு அதை வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா வெண்டைக்காய் எண்ணெயில் வதக்கி எடுத்து தனியாக வச்சுட்டு, அந்த இப்போ இது போல் நல்லா வெங்காயமும் தக்காளியும் வதங்கின பிறகு நம்ம தேவையான மசாலா போடுறோம்ல, மசாலா போட்டதுக்கப்புறம் அந்த வெண்டைக்காய் போட்டு அப்படியும் செய்யலாம், வெண்டைக்காய் போட்டு செய்யலாம். அதே போல் கத்திரிக்காவை வந்து கொத்து கத்திரிக்காய் போல் 4 வாக்கில் வெட்டி அதே எண்ணெயில் வந்து வதக்கி எடுத்து இதில் தேவையான அளவு மிளகாத்தூள் மசாலா எல்லாம் போட்டதுக்கப்புறம் அதை போட்டு எண்ணெயில் வதக்கின கத்திரிக்காயும் போட்டு செய்யலாம். அது வந்து அப்படி செய்கிறப்போ நம்ம கடுகு போட்டு செய்யலாம். தாளிக்கிறப்போ எப்பொழுதும் மாரி கடுகு அதெல்லாம் போட்டு தாளிக்கலாம். ஆனால் இப்படி செய்கிறப்போ நம்ம வந்து பட்டை லவங்கம் போட்டு தான் செய்யணும் சனா மசாலா செய்கிறப்போ. அதே பட்டர் மசாலாவில் சேம் தான், ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா பட்டரில் வதக்கணும். பட்டரில் நல்லா பட்டர் மட்டும் பிரிஞ்சு மேலே வர மாரி வதக்கணும். இந்த பாருங்கள் நல்லா வதங்குது. கொஞ்சம் தீ பெருசு வச்சுக்கலாம்.
நல்லா வதங்குது. பார்த்திங்கன்னா இதுக்கு தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. நம்ம மிக்சியில் இருக்கிற வெங்காய தக்காளி அரைச்சோம்ல, அதை மட்டும் அலசி கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். இப்போ இது நல்லா வதங்குது. இப்போ பாருங்கள், இந்தமாரி வரணும். கொதிக்கணும். கொதி வர வர தான் கிரேவி நல்லா கெட்டியாகும். அந்த எண்ணெயும் பிரிஞ்சு மேலே வரும். நல்லா கொதி வருது, பார்த்துருங்க. இப்படி நல்லா கொதி வரணும். நல்லா கலர் மாறுது பாருங்க. சிறுத்தி வச்சுக்கோங்க, அப்போ தான் அது கொதிக்கிறது கொஞ்சம் கம்மியாகும். கலர் மாறும்போது கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் அளவு காஞ்ச மிளகாய் பொடி, கரம் மசாலா பொடி கொஞ்சம், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடும். காஞ்ச மிளகாய் பொடி போட்டதால் இன்னும் கலர் வந்து மாறி இருக்கும். நம்ம கலர்லாம் எதுவும் போட வேண்டியது இல்லைங்க. தயவு செய்து கலர் யூஸ் பண்ணாதீங்க, அது நம்ம ஹெல்த்துக்கு தான் ப்ராப்ளம். நீங்கள் வீட்லேயே மிளகா வாங்கி பொடியாக அரைச்சி யூஸ் பண்ணுங்க. மிளகாய் தூள், காஞ்ச மிளகாய் தூளும் சரி, எதாக இருந்தாலும் வீட்லேயே அரைச்சிங்கன்னா அதுவும் கலர் கொடுக்குறது வந்து பாருங்க. நல்லா கலர் வந்திருக்கு நம்ம ஊற்றினதோட. இப்போ காரம் டேஸ்ட் பண்ணுவோம். காரம் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு ஏற்ற காரத்துக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காரம் டேஸ்ட் பண்ணால் கம்மியாக இருந்தது, அதனால் காஞ்ச மிளகாய் பொடியை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அதேமாரி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாரி நீங்கள் செய்யுங்க. நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அது போல் செய்யுங்க. நான் போட்டுட்டேன். இது நல்லா கலரணும். இந்த வாசனையும் போகணும். நல்லா போயிடுச்சுன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு கம்மியாகவே போடுங்க. நம்ம சன்னா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் கூட பத்தலைனா போட்டுக்கலாம். நிறைய ஆயிடுச்சுன்னா தான் கஷ்டம். இப்போ கம்மியாகவே போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு இது கலரியாச்சு. நல்லா கொதிக்குது. கொதி வர டைமில் நீங்கள் கலரிக்கினே இருக்கலாம். கையிலலாம் போட்டு கலரிட்டு இந்த வேக வச்ச சன்னாவை கொட்டிடலாம். இது வந்து நல்லா மசிகிற அளவுக்கு சன்னா இன்னும் திரும்பி வேக வைக்கணும். அதனால தான் குக்கரில் போட்டுப்பேன். இப்போ இதில் போட்டுட்டு நம்ம சொன்னால தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த அரைச்ச விழுதோட தண்ணி அலசி மிக்சிலேருந்து அலசி கொஞ்சம் ஊற்றலாம். இல்லைன்னா இது ரொம்ப கெட்டியாயிடும். கொஞ்சம் தான் ஊற்றுறேன், போதும். இப்போ இது கலரி விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். இது வந்து நான் தோசைக்கு, பூரிக்கு, இட்லிக்கு
காலையில் டிஃபனுக்கு இது நல்லாயிருக்கும். நம்ம மூடிடலாம். மூடிட்டு விசில் போட்டுக்கலாம். ஒரு 4 விசில் வந்தாலும் தப்பே இல்லை. நல்லா அது எவ்வளோ குழையுதோ அவ்வளோ நல்லாயிருக்கும். இது இன்னும் பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கு, இட்லிக்கு, பூரிக்கு இந்த சுட சுட இட்லி வச்சு இது வச்சு சாப்பிட்டு பார்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வரட்டும், விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் காட்டுறேன். விசில் வர ஆரம்பிச்சிச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வந்துருக்குது. நல்லா இருக்குது கெட்டியாக. இப்போ இது முழுசாக இருக்குல்ல, நல்லா வெந்து தான் இருக்குது. இதில் இப்போ ஒன்றும் இல்லை, இது மத்து வச்சு இல்லை இந்தமாரி குழிக்கரண்டி வச்சு நீங்கள் நல்லா மசிச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் சாப்பிட நல்லாயிருக்கும். கொத்து கத்திரிக்காய் குழம்பு செய்கிறப்பெல்லாம் விசில் விட்றாதீங்க, குக்கர்லேயே வைக்காதீங்க. நார்மல் கடாயில் செஞ்சாலே போதும். வெண்டைக்காய் போட்டு செய்கிறதா இருந்தாலும் அப்படி தான். இது இப்போ சனா மசாலான்றதால தான், சனா போட்டு வேக வைக்கிறதால குக்கரில் போடுறோம். அதுமாரி வெள்ளைச்சனாலே செய்யலாம், நல்லாயிருக்கும். இந்தமாரி மசிட்டிங்கன்னா அது நல்லா கெட்டியாக இருக்கும். இதில் நம்ம நறுக்கி வச்சு கொத்தமல்லியை தூவிடுவோம். இப்போ நான் இதை தோசைக்கு வச்சு சாப்பிட போகிறேன். நான் செஞ்சு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் பூரிக்கு கிழங்கு வைக்காமல் இந்தமாரி சனா செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு கிழங்கு வாய் பிடிச்சிக்கொண்டு பயப்படுவாங்க, அதனால சாப்பிட பயப்படுவாங்க. சனானா இது ஒரு ஹெல்த்தான ஃபுட்டு தானே, நல்லா சாப்பிடுவாங்க. இன்ட்ரெஸ்ட்டாக பூரி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.